ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருந்தது. அந்த பாலைவனத்துல ஒரு இளைஞன் நடந்து போயிட்டு இருந்தான். நான் எடுத்துட்டு வந்திருந்த தண்ணீர் முழுவதுமா தீர்ந்து போகவே குடிக்கிறதுக்காக தண்ணீர் தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். கொஞ்ச தூரத்திலேயே ஒரு தண்ணீர் குழாய் இருக்கிறத பாக்குறான். அங்க ரொம்பவே சிரமப்பட்டு நடந்து போறான். அங்க ஒரு பானை நிறைய தண்ணீர் இருக்கு. அதை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போதுதான் பக்கத்துல ஒரு பலகையில எழுதியிருந்த வரிகளை படிக்கிறான். அந்த பலகையில பானையில உள்ள நீரை குழாயில ஊற்றி அடித்தா நிறைய தண்ணீர் வரும். உங்களுக்கு வேணுங்கிற தண்ணியை குடிச்சிட்டு போகும்போது அந்த பானை நிறைய தண்ணீரை நிரப்பிட்டு போங்க. உங்களுக்கு அடுத்து வரவங்க பயன்பெறுவாங்க அப்படின்னு போட்டிருந்தது. இவனுக்கு பானையில உள்ள தண்ணீரை குடிக்காம அந்த குழாயில ஊத்துறதுக்கு பயமா இருந்தது. குழாயில ஊற்றிய பிறகு தண்ணீர் வரலாம் என்ன பண்றது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சான். தண்ணீரை குடிச்சிட்டு வெறும் பானையா வச்சுட்டு போனா அடுத்து வரவங்களுக்கு தண்ணீர் இல்லாம சிரமப்படுவாங்க, உயிரே போயிடும் அப்படின்றதுனால பானையில உள்ள எல்லா தண்ணீரையும் குழாயில ஊற்றி அந்த குழாயை பயன்படுத்தினா குழாயிலிருந்து நிறைய தண்ணீர் வந்தது. தானும் குடிச்சிட்டு அடுத்து அந்த பானை முழுக்க நிரப்பி வைத்துட்டு போனான். கடினமான சூழ்நிலையிலையும் மற்றவர்களுக்காக யோசிக்கிறது பெரிய மனசு.